ஓகே ஹாய் 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தீபாவளி முடிச்சு நம்ம இப்பதான் ஆமா, ஆஃப்டர் a long break we are ஆமா. meeting today. எல்லாருக்கும் நம்ம ஒரு ஹாய் சொல்லிருமா? Hi Hi, எப்படி everyone. இருக்கீங்க எல்லாரும்? Yes, Okay. after a long time. ஆமா Okay, so Raisen, ஆமா so நான் பார்த்தேன் நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட குமுறல் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா ஸோ நம்ம என்ன செய்வோம், ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு we gonna educate people. Okay, நான் கதிர், நான் ரேசர். Raisen. Okay, so we are in கதிர் and Raisen talk. ஆமா இது எத்தனாவது எபிசோட் இது? நம்மளுக்கு 3வது எபிசோட் இது. ஓகே, ஃபைனலி நம்ம வந்து ஒரு ஆமா. சக்சஸ்ஃபுல்லா 3வது எபிசோட் 3வது எபிசோட் வந்துட்டோம். ஸோ Okay. நம்மள சப்போர்ட் பண்ற நம்மளோட ஆடியன்ஸ்க்கு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேன்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க பாக்குறீங்கன்னா நீங்களும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு குட் டாக், ஆமா ஆமா, ப்ராப்பர்ட்டி எஜுகேஷன். நம்ம வந்து பேசுறோம். அதை வந்து நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ நான் அம்பலி என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, எல்லாத்துக்கும் ஷேர் திஸ் வீடியோ. ஸோ நம்ம எஜுகேட் பண்றது வந்து ஷேர் வித் பீப்பிள் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் ஊக்கத்தை கொடுக்க போகுது. ஸோ லெட்ஸ் பிகின். இந்த வாரம் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னாக்கா, போன வாரம் ரேசன் வந்து ஒரு குறைய என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, எல்லாத்திட்டையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பத்தின எஜுகேஷன் தான் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் நம்மளுக்கு வரப்போகுது. ஆமா ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா 5 hidden causes. ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 5 விதமான காஸ்ட் நீங்க வந்து எப்போதும் கவனிக்க தவறிடுவீங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சரி, ஓகேயா? ஓகே ஜெகி, ஓகே சொல்லுங்க நம்மளோட மக்களுக்கு ஆமா. சொல்லுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லீகல் காஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வீடு வாங்கணும். ஆமா, வீடு வாங்குறோம். ஓகே, ஸோ புது வீடு வாங்குறோம்னா பெரும்பாலும் என்ன அட்வர்டைஸ் பண்ணுவாங்கன்னா, லீகல் காஸ்ட், எஸ்பிஐ எல்லாமே கவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த ப்ரொமோஷன்ஸ் நவடேஸ் அவைலபிள். நம்ம கிட்டே உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அதுதான் செய்யறோம் நம்ம. ஓகே, சேல்னா லெட்ஸ் ஒரு ஆள்கிட்ட இருந்து நீங்க வீடு வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து லீகல் காஸ்ட் வந்து சர்டன் பர்சன்டேஜ் இருக்கு. சரி, லீகல் காஸ்ட் வந்துட்டு நீங்க பார்க்கணும் எப்படின்னா 3 இருக்கு. ஒன்னு பாயர் கட்டுறது, ஓகே, ஒன்னு செல்லர் கட்டுறது, இன்னொன்னு உங்க பேங்க் லோன் அக்ரிமெண்ட் செய்யற லாயர் இருக்காங்களே அதுக்கு கட்டுறது. சரி, சரி, இது நீங்க பாத்துக்கணும். லீகல் காஸ்ட் வந்து இருக்கா இல்லையான்னு அந்த ஏஜென்ட்ட கேளுங்க. சரி, ஏஜென்ட் வந்து தெளிவான பதில் சொல்லணும். ஓகே, ஓகே. அப்புறம் இந்த லீகல் காஸ்ட், எஸ், இந்த லீகல் காஸ்ட்லயே வந்துட்டு எம்ஓடி, பெர்ஃபெக்ஷன், ஸ்டார்டா டைட்டில் இந்த மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, திடீர்னு ஒரு நாள் லாயர் கால் பண்ணி குட் நியூஸ், உங்க பேர்ல டைட்டில் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு வரணும்னா பெரும்பாலும் அந்த ஹை ரைஸ். சரி, ஸோ அதுக்கு தனித்தனியான டைட்டில் நமக்கு வரணும். அதுதான் ஸ்டார்டா டைட்டில். ஓகே, ஓகேயா? இதை பத்தி நம்ம தெளிவா டைட்டில்ஸ் பத்தி நம்ம ஒரு நாள் பேசுவோம். சரி, ஓகே, நம்ம பேச போறோம், கண்டிப்பா பேச போறோம். ஸோ அதுக்கான காஸ்ட், நம்ம பேர்ல மாத்துறதுக்கான காஸ்ட். ஓகே, இதுதான் லீகல் காஸ்ட். இதெல்லாம் இருக்கா இல்லைன்னு கேட்டுக்கணும் தெளிவா. சரி, இது வந்து ஏஜென்ட் கேட்டுக்கணும். ஏஜென்ட்ட கரெக்டா கேளுங்க. சோ நீங்க லாயர் கிட்ட போகும்போதும் லாயரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்ப பேங்கர் கால் பேங்கர் கிட்ட நீங்க கேட்கலாம். ஓகே, ஏஜென்ட் கிட்ட பெரும்பாலும் இதை பத்தி ஏஜென்ட் தான் சொல்லணும் உங்களுக்கு. சரி, சோ இந்த கேள்வி நீங்க ஏஜென்ட் கேளுங்க, ஏஜென்ட்ட ஒரு நல்ல பதில கேளுங்க. சரி, அப்படி ஏஜென்ட் சொல்றாங்களா இது இங்க இருக்க கவோ இப்படின்னு ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் கேளுங்க. சோ நம்ம ஒரு ஆஃபர் கொடுப்போம், போதும் லெட்டர் ஆஃப் ஆஃபர்னு சொல்லி ஒன்று இருக்கோம். ஆமா, அதுல நம்ம இதெல்லாம் ஆக்சுவலி போட்டிருப்போம். சரி, நம்ம செய்யும் போது நீங்க பாத்தீங்கன்னா. ஓகேயா? ஆமா. சோ ரெண்டாவது காஸ்ட் என்னன்னா வேல்யூவேஷன் காஸ்ட். ஓகே, இது வந்து எல்லாருக்கும் வராது. புது ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு இது சம்மந்தம் கிடையாது. சரி, பழைய ப்ராப்பர்ட்டி விற்கிறாங்கல்ல, சோ அவங்க வந்து வேல்யூவேஷன் காஸ்ட் அவங்களுக்கு எப்படி வரும்னா, லெட்ஸ் சே they want to know the valuation. ஓகே, இப்போ நீங்க பையர் நீங்க சொல்றீங்க நீங்க 500,000 தான் இந்த இடம் போகுது பேங்க் அப்படின்னு. நான் சொல்றேன் இல்லப்பா இது 650,000 அப்படின்னு. இப்போ நம்மளுக்கே வந்து செப்பாங் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. ஆமா, அவர் வந்து இதுல ஆக்ஷன்ல வாங்கியிருக்காரு. ஆமா, வாங்கிட்டு இப்போ விற்கும் போது வேல்யூவேஷன் நமக்கு தெரியாத. ஆமா, சோ we need to go for third party. அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. ஓகே, அது பேங்க்கும் ஹையர் பண்ணலாம், நாமளும் ஹையர் பண்ணலாம். தட்ஸ் ஒன் திங். ஆல்ரைட். நான் மூணாவது, இப்ப நீங்க ஒரு கவர்மெண்ட் லோன் எடுக்கிறீங்க, LPPSA எடுக்கிறீங்கன்னா, yes, you cannot go for private valuation. They will do the valuation. மூணாவது என்னன்னா டிபாசிட். என்ன மாதிரி டிபாசிட்னா, ஸோ புது ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் கவர்ட். ஓகே, பட் நீங்க சப்சேல்ல செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா 10% டிபாசிட் கொடுக்கணும், இல்லை 20% வரும். ஆமா, அதை தவிர்த்து வேற என்ன டிபாசிட் இருக்குன்னா, கரண்ட், தண்ணி,
அப்புறம் ஜாயின்ட் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஜாயின்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒரு டிபாசிட் இருக்கும். ஓகே, மெயின்டெனன்ஸ். ஓகே, ஸோ இது டிபாசிட். இது நம்ம எவ்வளவு வருதுன்னு கேட்கணும். யார்கிட்ட? இது டெவலப்பர் ஏஜென்ட்ட கேட்கலாம். டெவலப்பர் நேரா வித்தாங்கன்னா டெவலப்பர்ட்ட கேட்கலாம். யா எங்க இருக்கும்னா இது SBIல இருக்கும். இந்த டிபாசிட் பத்தி SBIல இருக்கும். ஓகே, அங்க பார்க்கலாம். சரி. ஸோ கேட்டீங்கன்னா SBIனா என்னது சொல்லிடுவோமா? சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். அது SNPன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் SBIன்னு சொல்லுவாங்க. சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். அதான் கீழே போட்டுருவோம். என்ன? ஆமா, போட்டுருவோம். ஓகே, ஆல்ரைட். அது ஒண்ணு டிபாசிட். 4வது ரொம்ப முக்கியம் என்னன்னா இன்சூரன்ஸ். ஓகே, MRTA, MLTA. இதை பத்தி ரேசனே வந்து ஒரு வீடியோ செஞ்சிருந்தீங்க, பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா ஆளுங்க போயிட்டு திரும்ப விசிட் பண்ணலாம். ஸோ நம்மளும் அது கீழே டேக் பண்ணுவோம். சரி. இதை பத்தி நம்ம இன்னும் தொடர்ச்சியா இன்னொரு நல்ல ஒரு விரிவான எஜுகேஷன் நம்ம செய்வோம். ஆல்ரைட். ஸோ இது ரெண்டும் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா, இல்ல வீடு வாங்கினாலும் ஏதாச்சும் ஆச்சுன்னா, they just need to pay the loan. ஓகே, அதை கவர் பண்றதுக்கு இது ஒரு இன்சூரன்ஸ். இப்ப சில டெவலப்மெண்ட் சில பேங்க்ஸ் வந்து ஈவன் என்கரேஜ் யூ பை ஃபயர் இன்சூரன்ஸ். ஆமா, ஃபயர் இன்சூரன்ஸ். ஸோ அதெல்லாம் இது இன்னொரு காஸ். ஆமா. ஓகே, இதுல எது பெஸ்ட், MRTA-வா MLTA-வான்னு நம்ம தெளிவா இன்னொரு வீடியோல சொல்லுவோம். என்ன கேட்டீங்கன்னா MLTA. I always suggest my clients MLTA சஜஸ்ட் பண்ணுவேன். ரைட். 5வது ரீசன், கடைசிக்கு வந்துட்டோம். 5வது காஸ் என்னன்னா சுக்காய் தானா சுக்காய் பிந்து. ஓகே. ஓகே, ஆமா. இதுல இருந்து நீங்க லாரி பண்ணவே முடியாது. ஆமா, நீங்க ஸ்டாம்பிங் கட்டுவீங்க வீடு வாங்குறீங்கன்னா, LST இதெல்லாம் வந்து வெய்வர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் இதெல்லாம். சுக்காய் தானா சுக்காய் பிந்து வெய்வர் கிடையாது. இல்ல, கண்டிப்பா கட்டி தான் ஆகணும். ஹை ரைஸ் பில்டிங் என்ன சொல்லுவாங்க, நாங்க தான் தானாலே இல்லையே, எங்களுக்கு எதுக்கு சுக்காய் தானான்வாங்க. ஆமா, இப்போ சுக்காய் பேத்தான்னு ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. சோ சுக்காய் பிந்து சுக்காய் பேத்தா ஹை ரைஸ் பில்டிங் உள்ளவங்க கட்டணும், தர வீடுல உள்ளவங்க சுக்காய் தானா சுக்காய் பிந்து கட்டணும். கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா கட்டி தான் ஆகணும். நீங்க கட்டல ஒரு ஃபியூ இயர்ஸ் இருக்கு, உங்களுக்கு நோட்டீஸ்லாம் அனுப்பிட்டாங்க, சூப்பர் ஸ்டோர் அனுப்பிட்டாங்கன்னா, they can bring police officers with police come to your house, they can confiscate some items from your house. எடுத்துட்டு போயிட்டு அவங்க சீஸ் பண்ணிடுவாங்க வீடு. நீங்க வந்து காசு சுக்காய் தானா சுக்காய் பிந்து கட்டுற வரைக்கும் they can have it. இதெல்லாம் செக் பண்ணிக்கங்க, எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளவு கட்டணும், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆமா. சோ இதுதான். ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க கேட்போம். ஏன்னா இப்ப வந்து எல்லாமே ஆன்லைன்ல வந்தனால முன்னால வந்து வீட்டுக்கு லெட்டர் வந்துடும். ஆமா, சுக்காய் பிந்து சுக்காய் தானா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு லெட்டர் வந்துடும். ஆனா இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஆன்லைன். ஆமா, வரும்போது சம்டைம் பீப்புள் மிஸ் அவுட். எஸ், இது கட்டிட்டுமா இல்லையான்னு மறந்துடுவாங்க. முன்னே லெட்டர் வரும்ல. ஆமா, வீட்டுல அம்மா அப்பா பார்த்தோன்னே இது எப்படா கட்ட போற, நீ ஏன்ன கட்டாம வச்சிருக்க கேட்பாங்க. இப்ப யாரும் கேட்கறதுக்கு இல்ல, நம்ம இருக்கிற பிஸியில நம்ம அதுவும் மறந்துடும். ஆமா, உண்மைதான். இப்ப என் வீட்டுக்கு கூட இண்டா வாட்டர் பில்லு வந்திருக்கு. எங்க அப்பா வந்துட்டு அடிச்சு சொன்னாரு, டேய் சோப்பு சோலா வந்துருச்சு, எனக்கு காசு கட்டாம இருக்கேன்னு. சோ நானே ஆன்லைன்ல தான் கட்டுவேன். ஆமா, சரியா. சோ இப்ப என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து ஆப்ஸ் வந்துருச்சு. சோ இந்த சுக்காய் தானா சுக்காய் பிந்து இதுக்கெல்லாம் வந்து உங்களோட லோக்கல் டவுன் கவுன்சில் ஆப். ஓகே, அது தனியா டவுன்லோட் பண்ணோம். ஸோ நீங்க வீடு வாங்கும்போது அந்த ஆப் பத்தி கேட்டுக்கலாம். சரி, ஓகேவா. இல்லைன்னா அது ஒரு இது இருக்க வெப்சைட்டு ஜோம்பே. அதுல எல்லாம் இப்ப நீங்க மே பேங்க் போனீங்கன்னா ஜோம்பே இருக்குல்ல, ஜோம்பே தட்டுனீங்கன்னா அங்கேயே வருஷத்துல எல்லா பில்ஸும் வரும். ஆமா, பில்ஸ் நீங்க அங்கேயே பே பண்ணலாம். அட் த சேம் டைம் இந்த TIMB தண்ணி காசு கரண்ட் காசு எல்லாமே ஆப்ல நீங்க கட்டலாம். ஆமா, இப்ப டச் அண்ட் கோ ஆப்ல கூட அது வந்துருச்சு. எஸ், நீங்க அங்க கூட கட்டலாம். ஆமா, யூ ஜஸ்ட் நீட் டு புட் தி அட்ரஸ் இல்லனா உங்களோட பில் அக்கவுண்ட் நம்பர். எஸ், நீ அந்த அக்கவுண்ட் நம்பர் தெரியலனா அட்ரஸ் இல்ல தெரிஞ்சுக்கணும்னா நீ தெரிஞ்சு வச்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம், இல்ல போன்லயே கூட நீங்க செட் பண்ணிக்கலாம் நோட்ல. சரியா. சோ இது எல்லாமே நீங்க வந்து எடுத்து ஒரு வீடு வாங்குறீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஆல்ரைட். ஓகே, தேங்க்யூ ஜேகே. தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஏன்னா இந்த விஷயத்த வந்து தெரியாம நம்ம நிறைய பேர் இருப்போம். ஆமா, ஆனா இன்னைக்கு நீங்க டைம் எடுத்து நம்மளுக்கு ஒன்னொன்னா நீங்க செக்லிஸ்ட் மாரி அழகா சொல்லிட்டீங்க. சோ நெக்ஸ்ட் டைம் பீப்புள் வீடு வாங்கும்போது இதையும் நீங்க கவனத்துல கொள்ளுங்க. ஆமா, உங்களுக்கு தெரியலன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஆமா, ஓகே ஜேகே. நான் கதிர். நான் ரேசன். நம்ம அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா பார்ப்போம். ஆமா, see you guys. Bye.